பிரச்சனையின் நிமித்தம் இல்ல, தப்பு பண்ணி கண்டுபிடிக்கப்படும் போது நம்ம பேர் கெட்டு போகும்போது நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த மாதிரி இந்த மனுஷன் சொல்றான். ஆனா ஆண்டவர் மூணாவது ஒரு முயற்சி எடுக்கிறாரு. என்ன முயற்சி எடுக்கிறாருன்னா, யோனாவுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டார். ஆமென். அப்படியே வாயை திறந்து அந்த மீன் லபக்குன்னு முழுங்குது. அங்க யோனாவுக்கு கால் நீட்டி படுக்கிறதுக்கு இடம் இல்லை, படுத்தா பல்லு தட்டுது. ஆமா, இங்க இங்க இந்த பக்கம் கால் நீட்டுனா குடலெல்லாம் கொல கொலன்னு. ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் வழி இருக்குது. அந்த யோனா அவனுடைய வயிற்றுல முழங்கால நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. வயிறு பெருசா இருக்கும் அந்த மீனுக்கு. நம்ம மாதிரி இந்த வாழை மீனெல்லாம் முழுங்கி இருக்காது, திமிங்கலம் தான் முழுங்கி இருக்கும். வாழை மீன் முழுங்கிட்டு இருந்தா ஜாலியா படுத்திருப்பாரு. திமிங்கலம் முழுங்கினதுனால தான் முழங்கால் படிட்டாரு. இப்போ ஒரு மீனுடைய வயிற்றுல எப்பவுமே பெரிய மீன் அதனுடைய ஆகாரமே என்ன அப்படின்னா சின்ன மீனை சாப்பிடும். நீங்க கடையில போய் பெரிய மீன் எல்லாம் வாங்க போனீங்கன்னா நிறைய மீனுடைய வயிற்றுல பாத்தீங்கன்னா குட்டி மீன் உள்ள இருக்கும். அவர் கட்டு பண்ணும்போது திறந்து சாப்பிடும் போதே வலை போட்டு பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதனாலதான் அது இருக்குது. இந்த மீன் ஏற்கனவே மீனெல்லாம் தின்னு பாதி ஜெரிச்சு பாதி செரிமானமாகாம உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டம். அதுதான் அந்த அதிகாரத்தை அப்படியே எழுதிட்டே வர்றாரு. ஆழமான குழியில இருக்கிறேன், கடல் பாசி என்ன சூழ்ந்து இருக்குது, நாத்தான் தாங்கவே முடியல. ஒப்பு கொடுக்க 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 வேதம் சொல்லுது கரெக்டா அந்த நினிவே வந்த உடனே அந்த மீன் என்ன பண்ணிச்சுன்னா அவனை கரையிலே கக்கி போட்டது. கர்த்தர் முதல்ல உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாரு. நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா கர்த்தர் பேசுறாரு. நம்பர் 3, நீங்க அதுலயும் நம்ம மாறலன்னும் போது நமக்கு ஒரு பாடை கர்த்தர் அனுமதிக்கிறார். அது வியாதியா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், எனிவே எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு 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 தண்டனை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, ஒரு நஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஆனா ஒன்று நான் நம்புகிறேன், என்னை நிர்மூலமாக்காமல் என்னை மட்டாய் தண்டித்து அவருடைய சித்தத்திற்கு நேராய் நடத்துகிற அவ்வளவு அன்புள்ள தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி, மேல கரங்களை தட்டி நன்றியப்பா. இதை விட பேல என்ன தண்டிச்சா கூட பரவாயில்ல,